Hello friends, welcome back to AG Vlogs. அதியாமா இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு சொல்ற பேய் படம் பார்த்தேன். ஐயோ பேய் மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து மோனாவை வந்து பல்ல வந்து தைக்க போறோம். அப்படின்னா பல்ல வைக்க போறோம். நான் ஒன்னு சொல்லிட்டா, நீங்க ஏதாவது ஒரு சொல்லி கூட்டி போறீங்க, எனக்கு அதே மாதிரி நடந்து கூட்டாருங்க. அது போன டைம் ஐந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் சும்மா போன டைம் வாய் விட்டேங்க பல்லு புடுங்க போறேன். ஆனா நிஜமா அங்க போய் பல்லு புடுங்கிட்டாங்க. ஸோ இந்த டைம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, 3 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பல்லு பிடுங்கி. ஸோ ரூட் கெனல் பல்லு நோ வந்துச்சுன்னா ரூட் கெனல் திருப்பி பண்ணணும்னு சொன்னாங்க. பல்லு வலிக்கலன்னா அந்த கேப் உட்கார வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எங்க போக போறோம்னா, இப்போ வந்து மோனாக்கு பல்லு அந்த கேப் வந்து இப்போ உட்கார வைக்க தான் போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு. அந்த கேப் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி மேடம் என்ன பண்ணிங்கிறது பாருங்க, மொத்தம் பாவ பஜ்ஜி தான் வேணும் எனக்கு, பாவ பஜ்ஜி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கின்னு சாப்பிடுங்க. அங்க போயிட்டு ஏதாவது கோராடா இல்ல இந்த பல்லு புடுங்கணும், இல்ல ஊசி போடணும், இந்த லைட் சாப்பிடாது, அது பத்தி எனக்கு தெரியாதுப்பா. சரி எதுக்கும் நீ சாப்பிட்டுக்கோ. ஆனா போன டைமே சாப்பிடாம போயிட்டு இருந்தால பல்லு பிடிக்கிட்ட பிறகு அப்புறமா வந்து கஷ்டப்பச்சு. ஐயோ தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சாப்பிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ வந்து மோனா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ டைரக்டா டென்டல் தான் போக போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன போகுது ஏதாவது போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னை கிளம்பிட்டோம். இதே டைம் லேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன டைம் 2 மணி ஆக போகுது. அங்கே ஏஞ்சி ரெடி ஆகி எல்லாம் எடுத்து போட்டு மம்மி டாடி அமிச்சு, இன்னைக்கு லீவு ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ மெயினாக நம்ம எதுக்கு போகிறோம்னா, மாமா பர்த்டே வரப்போகுது ஒரு 2 டேஸில், சரிங்களா? அதனால நம்ம வந்து எப்படி போன வருஷம் வந்து இங்கே இருந்தாங்க, சரி இந்த வாட்டி நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ ஆன் த வேல ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடல. ஆன் த வேல ஒஸ்கோட்டை சைடில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒஸ்கோட்டை சைடில் வந்து நந்தனா பேலஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. சரி பார்த்தோம், சரி இங்கே சாப்பிட்டு கிளம்பிடலாம். இதோட விட்டாங்கன்னா நம்ம ஹைவே NE7 கிடைக்காது. அதனால இப்போ சாப்பிட்டோம். போன்லெஸ் பிரியாணி சொல்லி ஸ்நாக்ஸா வாங்கிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறோம், ஆர்டர் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி பப்பட் சும்மா கொடுத்தாங்க போல. இது சும்மா ஏதாவது சாப்பிடுங்க. ஆமா, அது வர வரைக்கும் சும்மா என்ன சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சாப்பிட்டு நம்ம வந்து ஃபுல் பயணம் தான் இன்னைக்கு. சோலே கபாப் தான் சொன்னேன் நான். அதுவாது மராவதி ஸ்பெஷல் சிக்கன். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு வந்து இப்போ கிளம்பியாச்சு. நல்லா ஹெவியா சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஹெவியா சாப்பிட்டேன். நான் நிறைய போட்டுக்கிட்டேன், நிறைய சாப்பிட்டேன். இல்லப்பா பாத்தீங்களா, பாதிக்குன்னா காலி பண்ணிருந்தேன். ஏன்னா அவ்வளவு கோவத்துல இருக்கிறேன் நானு. அதனால பாதிக்குன்னா காலி இல்ல சாப்பிட முடியும் என்னால. ஆனா வாமிட் பண்றேன் அப்படின்றதுனால நானே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன், வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் குலாப் ஜாமுன் வச்சேனே, சாப்பிட்டீங்களா? இல்லையே. ஐயோ, நீ பிளேட் உங்களுக்காக தான் வச்சிருந்தேன் பாதி. இல்ல நீ சாப்பிட்டு நீ போன்ல பேசினுங்கற, சரியா? குலாப் ஜாமுன் சாப்பிடுறீங்களான்னு அந்த இவங்க கேட்டதுனால நான் போன் ஓகே இவங்களுக்கு கொடுங்க, நீ கேட்ட எனக்கு ஜாமுன் வேணும்னு சொன்னா எடுத்து வந்து கொடுத்தாங்க. நான் பில் பே பண்ணிருந்தேன். நீ சாப்பிட்டு போன்ல பேசிக்க, நீ இது டேபிள் மேல வச்சிருந்தா எனக்கு என்ன தெரியும்? நீ எனக்கு வச்சானா இதாங்க பே பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்போ வந்து நான் வச்சேன். அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். அது ஏன் தப்பு இல்ல, ஐயோ என்னடா பாதி குலாப் ஜாமுன் இல்லையே, நம்ம பேசாம இவர்கிட்ட கேட்டு முழுசா சாப்பிடலாமா அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனா நடுவுல நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் என்கிட்ட கொடுக்கவே இல்ல. ஓகே ஓகே, நீ வெச்சுக்கிறது பத்தி எனக்கு தெரியாது. எனக்கும் இல்ல உங்களுக்கும் இல்ல. நான் எனக்கு வேணாம், எனக்கு வயிறு ஃபுல்லா இருந்துச்சுனால நான் அது வேணான்ட்டேன். நான் இல்ல நான் வாங்கி சாப்பிடுறேன். அது மாதிரிடா பாத்தீங்களா? வாணா, நீ தூங்கிட்டு பரவாயில்ல, ஸ்நாக்ஸ் வேணாம்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ NE7 நேஷனல் ஹைவே வழியா போயிருக்கிறோம். அது எப்பவுமே போற வழி தான். இப்போ டச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்க சொல்லன்னு ஒரு 2 மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சேன்னா அங்க கண்ணு முழிக்கும் போது என்ன சென்னையில இறக்கி விட்டுருங்க. ஓகே, இதுதான் வேற என்ன வேலை உனக்கு? நல்லா சாப்பிட வேண்டியது. சரி, இது பிளேன் ரோடு தானே, எனக்கு கொடுங்க. நான் வரேன். அந்த ரிஸ்கே வேணாம். பிளேன் ரோடு இருந்தா கூட இங்க வந்து ஸ்பீட் லிமிட் எல்லாம் இருக்குது. நான் 50லே போறேன். 50ல கூட போக கூடாது. இந்த ரோட்ல 120ல தான் போணும். சரி 120லே போறேன். 120 வேணாம். அப்ப நான் 420 போயிடுவேன். மேல புஷ்குன்னு 120லே போயிடுவேன். தயவு செஞ்சு நீ ஆராமா வரியா, உன ராணி மாதிரி வச்சுன்னு கூப்பிட்டு போறானா கூப்பிட்டு வரானா அப்படியே இரு. இப்போதைக்கு ராஜா மாதிரி நான் கூப்பிட்டு வரணும்ல. எங்க ராஜா மாதிரி? ராஜாக்கு ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க, ஒரு பேக் தூக்குங்க, அட்டை வைங்க, இது தூக்கின்னு போய் வைங்க, போய் இது பண்ணுங்க. எல்லாம் நான் தானே பண்றேன். எடுபடி வேலைங்க பண்ணுப்பா. எல்லாமே ஒரு பொண்ணு சும்மா எல்லாம் நான் தான் பண்றேன். சும்மா எல்லாமே ஒரு பொண்ணால நீ சொல்லக்கூடாது. எல்லாமே நான் தான் பண்றேன். ஓகே, மேக்கறதே எனக்கு பெரிய வேலை. என்ன ஒண்ணு இல்ல, நான் உன்ன மேய்க்கிறது எவ்வளவு பெரிய வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்படிதான் ஏதாவது பேசினே போயின்னு இருப்போம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏதாவதுனா நான் உங்களுக்கு மீட் பண்றேன். நெக்ஸ்ட் டைரக்டா சென்னை தான் ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவும் என்ன ஆகுது இந்த ரோட்ல? ஒண்ணுமே இல்ல. டைரக்டா சென்னைக்கு போறது தான். டைரக்டா உங்களை மாமா வீட்டுக்கு போயிட்டு உங்களை அங்க சந்திக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராணி லட்சுமி பாய் வந்து எனக்கு ஏதோ நீங்க குடுக்கறதுல இது பண்ணறதுல சரி ஓகே நீயே ஓட்டின்னு போ. இது ஹைவே சென்னை வரைக்கும் இல்ல இது வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் நீயே ஓட்டின்னு போ பாக்கலான்னு சொல்லிட்டு இடம் கொடுத்துக்கிறேன். பிளஸ் என்னன்னா மோனாக்கு வந்து லைசன்ஸ் கையிலேயே நான் வச்சுன்னு இருப்பேன். கேர மாத்து மோனா, அது என்ன அது என்ன பிரச்சனை பண்ண போகுதுன்னு தெரியல. இது உக்காந்து வந்து எது கேரு எது கிளச்சுன்னு கேட்டுனுக்குது இங்க வந்து ரோட்ல. என்ன பண்ற? போ, ரோடு காலியாக்குது, போ ஸ்ட்ரைட்டா. கொஞ்சம் நான் கான்ஃபிடன்ஸ் ஏத்திக்கிறேன். போ, கேர மாத்து. பிரேக் பிடிக்காத, ஹைவே இது. ஸ்லோ பண்ணா பின்னாடி வந்தா இடிச்சிடுவானுங்க. பிரேக் பிடிக்கல, பிரேக்கே பிடிக்கல கார்ல. பாத்து ஓட்டுப்பா. உன்னை நம்பின்னு உக்காந்துக்கிறேன் நானு. வாழ்க்கையில உன்னை எவ்வளவு சாதிக்கிறதுக்கு. 4th கியர் போடு, 5th கியர் போட்டு நீ பாட்டுன்னு ஓட்டின்னு போ. இது ஹைவே தானே, போ. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணு. ஆளே இல்ல பெல்லு. போ, ஹைவேல என்ன உனக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரிட்டர்ன் ஏசிடியே வந்துட்டேன். கொஞ்சம் ஓட்டினேன், பட் பயமா இருந்துச்சு. ஏன்னா ஹைவேஸ் அப்படிலாம் இருந்தால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஊட்டி. அதனால இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ ஓட்டுனா ஓட்டு, ஆனால் பயந்துன்னு தான் வந்தோம் 2 பேரும். அப்படி பயந்துனியா நம்ம அங்கே போவோமே, அதுக்கு ஜாலியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இறங்கிட்டேன். இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் ஊருக்கு போயிட்டு நான் வந்து ஒரு கிரவுண்டு கூப்பிட்டு போய் அங்கே ஓட்டி வச்சு பழக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்து நான் கிரவுண்ட்ல கூட்டிட்டு போயிட்டு நீ ஆல்ரெடி ஓட்டுற, உனக்கு தெரியாதனால இல்ல. ஆனா கொஞ்சம் ரோட்ல வரும்போது அந்த கான்பிடன்ஸ் கொஞ்சம் பயம் இருக்கும்ல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மோனாக்கு. மோனா டிரைவிங் அந்த பேசிக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு சரிங்களா. ஆனா என்னன்னா அந்த ரோட்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கூட ஹைவேல வந்து கொஞ்சம் உஷாரா தான் போவாங்க. அந்த ஸ்பீட் லிமிட் எல்லாம் இருக்கும். இங்க ஸ்பீட் லிமிட், லேன் சேஞ்ச் ஆகும், இங்கத்துக்கோ அங்கத்துக்கோ அதெல்லாம் இருக்குது இல்ல. ஸோ இதெல்லாம் மோனாக்கு புதுசு, ஹைவேன்றது புதுசு. அதனால ஒரு 5 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் ஓடிச்சு மோனா. அப்புறமா நானும் சரி ஓகே நீ பயடாத ஒரு லைன்லயே போன்னு சொல்லின்னு இருந்தேன். அப்புறம் மோனாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வேண்டாம் இப்போ நம்ம இப்படி போயின்னு இருந்தோம்னா நம்ம எப்பதான் ஊருக்கு போய் சேருது, பயந்து தான் போனோம், நீங்க பயடாதீங்க, நிம்மதியா நீங்களே ஓட்டிட்டு வந்துருங்க, நான் வேற எப்படின்னா பண்றேன்னு சொல்லிச்சு. அதனால தான் நான் சொன்னேன், நான் வந்து மோனாக்கு வந்து நைட் டைம்ஸ் காலியா இருக்கும் ஏரியால சொல்லி கொடுக்குறேன். பிளஸ் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் சும்மா கார் நான் பக்கத்துல உக்காந்து மோனா ரவுண்ட் அடிச்சுனாலே வந்துடும். அவ்வளவுதான். லைசன்ஸே வச்சுனுக்குது. இதுக்கு மேல என்ன, அது ஒரு நம்ம கான்பிடன்ஸ்ல இருக்குது. அது ஒரு ரோட்ல வந்துட்டோம்னா இந்த கான்பிடன்ஸ் நம்மளுக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நம்ம வந்து டேரக்டா சென்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். இதுக்கு மேல எதுவுமே இல்லை. நீங்களே பாருங்க, NE7 வந்து காடு மாதிரி ஒண்ணுமே இருக்காது. ஆனால் ஆறாமா நானே க்ரூஸ் போட்டு ஜாலியா போயின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு. மாங்கு ஓட்டி வந்து 8 மணி கட்சியா 8 மணி. பட் ஒன்றும் பெருசா தெரியல. நாம எப்பவுமே எனக்கு பேச தோணுங்க. யாருன்னா ஒருத்தருக்கு இருந்தா நான் எதுக்கு போறதோ தெரியாது. தீரோ வந்து லபலபான்னு பேசினுங்க, நானும் பேசின்னு வந்துடுவேன். அதனால நம்மளுக்கு அது தெரியல எவ்வளோ ஹவர்ன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 5 ஹவர் ஆயிடுச்சு அங்கேருந்து இங்கே வருதுக்கு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரெக்டாக வந்துடுறோம். அந்த கரெக்டாக அந்த வேலூர் டச் ஆகி அந்த வேலூர்லேருந்து இங்கே தாம்பரம் வரதான் வந்து ஆயிடுது. ஆமாம்,
ஆனால் ரொம்ப நேரமாக காத்திருந்தாங்க இங்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க நாங்கள் சொல்லலை வந்துட்டு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டு கேமராவில் பார்த்துருப்பாங்க. இல்லை பார்க்கலாம் வாங்க. இல்லை கண்டுபிடிச்சிருவாங்க. வெல்கம். வந்துச்சு சவுண்ட் மட்டும். நீங்க சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணனே இப்போ எடுக்கவே இல்ல. ஆமா வாடா செல்லம். ஹாய் ஹாய் சாரிமா வேக்குதா இல்லையே உங்களுக்கா? சரி பரவாயில்ல. ஹலோ 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 மறந்துட்டேன். உள்ள வந்தது மறந்துட்டேன். நீங்க சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்களா? ரைஸ்ல சாப்பிட மாட்டீங்கல்ல? நாங்க போதி தர்ம சீக்ரெட் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே டாடி பை பை குட் நைட். இன்னும் சாப்பிடணுமா? சாப்பிட்டீங்க? இல்ல நான் இப்ப கேக் ஆர்டர் பண்ணுவேன். கேக் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்ஸ்ட் பசிக்குது இன்னும் வேற வழி இல்லாம ஸ்நாக்ஸ் இரு. ஸ்நாக்ஸ் நீ சாப்பிட மாட்ட. ஸ்நாக்ஸ் சாப்பிடு. அததான் சொன்னேன் நானு. ஒரு குடும்ப பழக்கம் உங்களுக்கு தெரியாது. ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அன்னைக்கு அப்படிதான் பல்லு புடிங்கிட்டு வந்தேன். அதுதான் அல்டிமேட். இருங்க நான் சொல்றேன். நான் சொல்வேன். அன்னைக்கு பல்லு புடிங்கினா பசி எனக்கு சரியா. எனக்கு ஒரு பீஸா சாப்பிடும்போது நான் அழுகுற உட்காந்து வலியுது. முன்னாடி ரவை கஞ்சி கொடுத்தாங்க. லோட்டா குடிச்சிச்சு. இப்ப நானும் ரவை கஞ்சில குடிச்சா வந்தான். குடிச்சா அது ஒரு மாதிரி டும்முன்னு ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். குடிச்சிட்டு மேல வந்துச்சு ஒரு 1/2 hour தான் இருக்கும். பசிக்குது பீஸா சாப்பிடுற மாதிரி. நான் கேட்டேன் பல்லு இப்பதானே புடுங்கினாங்க பீஸா போய் மாட்டிக்கோமே என்ன பண்றேன். அது மேல இன்ஃபெக்ஷன் ஆயிடும். தேவையில்லாத வேலை. 12 மணிக்கு போட்டு 1 மணிக்கு வந்துச்சு. நான் அதுக்குள்ள என்ன ஆகுதோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். வந்துச்சு ஒரு பீஸா சரியா 4 பீஸ் பெரிய பீஸா. அதுக்கப்புறம் வந்து garlic bread 8 பீஸ். 8 பீஸ் இல்ல 4 பீஸ் தான். 6 டிப்டி கட்டாய் 6. சரி 6 பீஸ் இருந்துச்சு. ஒரு பேச்சுக்கு உக்காந்து கொடுத்த சாப்பிடுமான்ட்டு ஏதோ வேலை பண்ணிட்டு பாக்குறோம் ஃபுல் காலி. சரி ஓகே பசியில சாப்பிடுறதுக்குள்ள சொல்லி விட்டு படுக்க வச்சுட்டு 2:30 மணிக்கு திரும்புறேன். அவ்வளவு சீஸ் மாமா சாப்பிட்டாலே வயிறு இதாயிடும். மறுபடியும் 3 மணிக்கு பசி எடுக்குது. ஓகே பாய் நான் காலை நாஸ்டா சாப்பிட்டுக்கோ. ரொம்ப டென்ஷன் பண்ணோம். இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் பேக்கப் பண்ணிக்கிச்சு. பேக் பண்ணி நான் அப்புறம் சாப்பிடுறேன் வந்து ஒரு தான் ஆயிடுச்சு. பசிக்குது பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. எண்ணி 7ல ஒரு இல்ல ஒண்ணுமே இல்ல. சரி கிட்ட போ வாங்கி தர அப்படின்னு. சரி KFC கிட்ட நிக்க வச்ச என்ன வேணுமா? இல்ல எனக்கு அர்ஜென்டா வாஷ்ரூம் தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. சரி சாப்பிட்ட ஒன்னு பண்ணுங்க எனக்கு வேற நான் ஒன்னு சொல்றேன் அது பண்றீங்களான்னு. என்னமா சொல்லுமானா எப்படியோ டின்னர் வந்து அப்பா வீட்டுல சாப்பிடுவோம். சாப்பிட்டு ரூம் போயிட்டு வரணும். நான் என்ன கேட்டேன் திருப்பி நான் 10:30 மணிக்கோ இல்ல 12 மணிக்கு நான் கேட்பா நீங்க வாங்கி தருவீங்களா? உங்க ஊர்ல எக்ஸ்ட்ரா வாங்கி தருவாங்க. அதான் மத்தியானம் வச்ச பிரியாணி இருக்குது இல்ல எடுத்து போய் பத்திரமா சாப்பிட்டாது. நீங்க யாருன்னா சாப்பிடுறீங்களா பாருங்க. என்ன பை 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 மா பை பை பை. சரி வாங்க வாங்க பாய் பாய் மாமா பாய் பாய் பாய். காலையில படுத்துங்க. காலையில 11:30க்கு ரெடியா இருக்கு. புரியுதா? 11:30க்கு ரெடி ஆகணும். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? பாத்தீங்களா நீங்க 1 மணி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் ஆகணும். அப்போ காலையில 9 மணிக்கு போன் எடுக்காது. 10 மணிக்கு போன் பண்ணுவேன். பாப்பா அங்க போறோம் பாப்பா. சரி நான் கூப்பிடுறேன் 10 மணி. சரி ஓகே 10:30 மணி நான் ஏன்ச்சு ஹெல்ப் விட்டுறோம். ஓகே பை பை. நான் ஐடியா சொல்றேன்னா 10 மணிக்கு நீங்க ஏஞ்சி போய் குளிச்சிட்டு நீங்க எல்லாம் சரி நீ இல்ல பாப்பா 11 மணிக்கு நீ ஏஞ்சிக்கோ. சரியா 11:30க்கு நீ ரெடி ஆயிடுவா. அந்த மேக்கப் பாக்ஸ் மட்டும் எங்களுக்கு அத எடுத்து கரெக்ட். குளிச்சிட்டு Dress மாத்திட்டு வர வேண்டியது. ஆமா கரெக்ட். மேக்கப் பண்ணாதானே லேட் ஆகும் உனக்கு. இந்த பொட்டியே வெயிட்க்குறதே அந்த மேக்கப் பாக்ஸ் தான். ஆமா தனியா இருக்கும். அதுவே ஒரு 5 kg இருக்கும். 5 kg அது. ஒண்ணு இல்ல. என்ன வெளியில ஒரு மீட்டிங் நிக்குது போல. இல்ல அதுதான் நான் போயிட்டு என் ட்ரெஸ் வச்சுட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பாக்குற தூக்க முடியல. என்ன வச்ச நீ அப்படி
நீ எடுனா இல்ல நீங்க வேண்டாம் அங்க வந்து பாருங்க இல்ல நீ எடுனா இல்ல பீரோ ஓபன் பண்ணி கபோர்ட் ஓபன் பண்ணி பாக்குற மேக்கப் செட்டுங்கெல்லாம் காலி. அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. ஆமா இதுலதான் இருக்குது எல்லாமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம வந்து ரூம் வந்து சேர்ந்துட்டோம். இப்போதான் மாமா வழியா அனுப்புனோம். அவர் வந்து சூப்பரா குஷி ஆயிட்டாரு. ஏன்னா மோனாவே என்ன பார்த்தாலே அவருக்கு எப்பவுமே ஹாப்பி தான். அதே மாதிரி அத்தைக்கும் ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்தாலே கிச்சன் தான். அவங்க கிச்சன் உள்ள போனா நம்மளுக்காக இது வெரைட்டியா செஞ்சு போட்டுறது தான் அவங்களுக்கு பிளானு. அவங்க வந்தானே சொல்லுவாங்க, உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க வந்து நைட்ல வந்து ரைஸ் சாப்பிட மாட்டீங்க, டின்னர் தான் அப்படின்னு சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு அவங்க வந்து எல்லாம் இப்போ நம்மளுக்கு கேல்குலேஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு உங்களுக்கு டைம் டேபிள் எனக்கு தெரியும் அப்பல எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா பேசணும். அதுல சாப்பிட்டு பாக்குறதுக்குள்ள பார்த்தா டைம் பார்த்தா 10 மணி ஆயிடுச்சு. சரிங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்பதான் ரூம்க்கு வந்து நம்ம விட்டு போறாங்க. திருப்பி வந்து யாருன்னா புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா, ஏன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு ரூம்க்கு வந்துக்கிறீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா, இப்பயே சொல்லிக்கிறேன். அப்பா வந்து இப்போ ரூம் நம்ம வீடு கட்டினுங்கிறாங்க, இங்க புது வீடு கட்டினுங்கிறாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வீட்டுல வந்து அது குட்டி வீடு, ஏசி வந்து ஒரே இடத்துலதான் ரெண்டு இடத்துலயும் ஒரே டைம்ல போட முடியாது. போட்டா வந்து ட்ரிப் ஆயிடும். அதனால வந்து வீட்டு பக்கத்துல தான் எல்லாருக்கும் பிரைவசி வேணும்ன்றனால பிளஸ் நான் வந்து வேலை செய்வேன் கொஞ்சம். அதனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் வைஃபை இது கொஞ்சம் போயின்னு வந்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கும், கால்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் வேற அதுக்குன்னா மெயின் என்னன்னா ஏசி அங்க இல்ல, பிளஸ் கொஞ்சம் ரூம் ஒரே ரூம்ல தானே எல்லாரும் படுக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அதனாலதான் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஒரு 3-4 மாசத்துல வந்து புது வீட்டு இதாயிட்டோம்னா நம்ம எல்லாம் புது வீட்டுல தான் போயிட்டு ஜாலியா எல்லாரும் ஒரே ஒன்னா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்ப நான் யார் இது சொன்னா நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து தெரிஞ்சிருக்காது, கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால நான் இதை சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.